இந்த ரெண்டு சின்ன பசங்களும் வேலை முடிஞ்சு வர அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வேகமா ஓடி வராங்க. ஆனா இவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்க காரை பாக்கல. நல்ல வேலையா அது மோதுறதுக்குள்ள அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு அவரு காருக்கு அடியில விழுந்துடுறாரு. அடிபட்டு எதிர்பாராத விதமா அவர் அங்கேயே இறந்து போயிடுறாரு. அவரோட பாடியை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்ததும் நிறமாச கர்ப்பிணியா இருக்க அவங்க அம்மா அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. வயிற்றுல இருக்க குழந்தை இறந்து போயிடுது. இந்த குடும்ப கஷ்டத்துல இருக்கும்போது இது எதுவுமே தெரியாத இவங்களோட பாட்டி மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அவங்களோட பையன் இறந்து போய் கிடக்குறான். இதை பார்த்ததும் அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து அதே இடத்துல அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அப்பாவுக்கும் பாட்டிக்கும் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அவங்க கல்லறை முன்னாடி ரெண்டு பசங்களும் நின்று வருத்தப்பட்டு இருக்காங்க. அம்மாவுக்கும் குழந்தை இறந்து போனனால மனநலம் பாதிக்கப்பட்டது. இதுக்கப்புறமா இந்த சின்ன பொண்ணுதான் குடும்பத்தோட பொறுப்புகள் எல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஒரு நாள் நைட் அவங்க தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியாம போயிடுது. அம்மாவை போய் கூப்பிட்டா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. சரி தம்பிக்கு கஞ்சி வைக்கலான்னு பார்த்தா அரிசியும் இல்ல. இவ்வளவு கஷ்டத்துல இருக்கனால சின்ன வயசுல இந்த குழந்தைக்கு முடியெல்லாம் நரைச்சு போயிடுது. அப்பதான் இந்த பொண்ணு ஒரு முடிவு எடுக்கிறா. ஒரு பணக்கார கப்பல் வர கார் வந்துட்டு இருக்கு. அந்த கார் முன்னாடி போய் நிக்கிறா. அதை பார்த்துட்டு வேகமா உள்ள இருந்து இறங்கி வரவங்க என்ன உனக்கு ஒரு தம்பிக்கு பணம் வேணுமான்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா இந்த சின்ன பொண்ணு எனக்கு பணம் எல்லாம் வேணாம், என் தம்பியை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றா. அந்த கப்பலுக்கும் குழந்தை இருக்காது. இதனால தம்பியை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அக்காவும் பிரியா மனசே இல்லாம அவங்க தம்பியை அனுப்பிச்சு வைக்கிறா. இருந்தாலும் அவ அதோட நிறுத்தல. அவளுக்கு தெரிஞ்ச கைவினை பொருட்கள் எல்லாம் செஞ்சு வித்துட்டு இருக்கா. அதுல வர காசு அவங்க அம்மாவோட மருத்துவ செலவுக்காகவும் தம்பிக்காகவும் சேர்த்து வச்சிட்டு இருக்கா. எப்படியாவது பெரிய பொண்ணாதோ தம்பியை கண்டுபிடிச்சிடலான்ற ஒரு தைரியத்துல இருக்கு. இதே மாதிரி நாட்கள் போது ஹீரோயினும் வளர்ந்து பெரிய பொண்ணாகிறா. அவ ஒரு வீட்டுல வேலைக்காரியா செய்யறா. அந்த வீட்டோட சின்ன முதலாளிய பாத்துக்கிறது தான் இவங்களோட வேலை. சரி சின்ன முதலாளிய எழுப்பலான்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போறா. போய் பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ தத்து கொடுத்தா அவளோட தம்பி. இதை பார்த்ததும் அவனை தொட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனா இந்த சின்ன முதலாளிக்கு அவங்க அக்கா விட்டுட்டு போனனால பொண்ணுங்கனாலே அப்போல இருந்து பிடிக்காது. இதனால ஹீரோயினை வேகமா தள்ளி விட்டுறான். அடுத்து நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு.